தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 17வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் தெய்வீக திரு இதய அன்பை முழுமையாய் துய்த்து அனுபவிக்கவும், இதய அன்பிலே நம்மை முழுமையாக கரைத்து கொள்ளவும், நமக்காக குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து சுரந்த ஒரு இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் நம்மையே கழுவி தூய்மையாக்கிக் கொள்ளவும், இயேசு இதயத்தின் அருகிலே வந்து அந்த இதய துடிப்பின் வழியாக இறைவனுடைய அன்பை முழுமையாக சுவைத்து அனுபவிக்கவும் கொடுக்கப்பட்ட ஒப்புயர்வற்ற நாள் இந்த வெள்ளிக்கிழமை. ஆகவே இந்த நாளிலே இயேசுவின் திரு இதயத்தை நோக்கி நம் இதயத்தை திருப்புவோம். இயேசுவே, இதயத்திற்கு ஒத்ததாக இதயத்தை மாற்றியலும் என்கின்ற திரு ஜெபமாலையை ஜெபிப்பதன் வழியாக இயேசு இதயத்தைப் போல கனிந்த உள்ளம் கொண்டவர்களாக நாமும் வாழ இறையருள் கேட்போம். நம்முடைய குற்றம் குறைகளினால், நம்முடைய அன்றாட பாவங்களினால் எத்தனை முறை இயேசு இதயத்தை காயப்படுத்தி இருக்கின்றோம், அந்த இதயத்தை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம். அந்த தருணங்களுக்காக உண்மையான மன வருத்தத்தின் வழியாக இயேசுவை திரும்பி பார்ப்பவர்களாக, இயேசுவின் அருகிலே வருபவர்களாக இந்த நாளை பயன்படுத்தி கொள்வோம். சிறு சிறு ஒருத்தல்கள் வழியாக, நோன்பின் வழியாக நம்முடைய இதய அன்பை இறைவனுக்கும் அயலாருக்கும் வெளிப்படுத்தி காட்டுவோம். இயேசுவின் மகா பரிசுத்தமான திருஇதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும். இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, கடின உள்ளம் கொண்டவர்களாக இல்லாமல் கனிவுள்ள இதயம் உள்ளவர்களாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பை விடுக்கின்றார். கடின உள்ளம் கடின நிலத்திற்கு ஒப்பானதாக இருக்கின்றது. கடின நிலத்தின் மீது எதை போட்டாலும் அது தன்னுள் வாங்காது. தண்ணீர் ஊற்றினாலும் அது தண்ணீர் உள்ளே வாங்கி கொள்ளாது. அது தேங்கி நின்று கொண்டே இருக்கும். அதை போலவே மனிதனுடைய கடின உள்ளமும், இறுகிப்போன மனம் எத்தகைய நிகழ்வுக்கும் இடம் கொடுக்காது. அங்கே கனிவிற்கோ, இரக்கத்திற்கோ, மன்னிப்பிற்கோ, பாசத்திற்கோ இடம் இல்லை. அதேபோல நல்லது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் அங்கே இருக்காது. அதைத்தான் ரோமர் புத்தகம் 2:5 உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை, ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைத்திருக்கின்றீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய கடின இதயம் நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதோடு கடவுளுடைய அருளையும் நம்முள் வருவதற்கு தடை விதித்து விடுகின்றது. கடவுள் கொடுக்கின்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கூட அது நிராகரித்து விடுகின்றது. நன்மை சொல்கின்றவர்களை பகைக்க ஆரம்பிக்கின்றது. நமக்கு நல்லது செய்ய வருபவர்கள் ஏதோ நமக்கு தீமை செய்வதை போல அவர்களை அவதூறாக பேசுவதும் அவர்களுடைய செயலுக்கு எதிர்வினையாற்றுவதுமாகத்தான் அந்த கடின உள்ளம் செயல்பட ஆரம்பிக்கின்றது. இதே நிலையில்தான் அன்று இஸ்ரேல் மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எரேமியாவை இறைவன் தேர்ந்தெடுத்து அனுப்புகின்ற போது சொல்லுகின்றார், நான் சொல்கின்ற வார்த்தை ஒன்றையும் குறைக்காமல் அப்படியே போய் அந்த மக்களிடம் சொல் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை நீ சொல்வதை கேட்டு அவர்கள் மனம் திரும்பி என்னை நோக்கி பார்த்தார்களே என்றால் என் மனதை மாற்றிக்கொள்ளுவேன் என்று சொல்லுகின்றார். அவருடைய இரக்கத்தை பாருங்கள். மனிதன் மனம் மாறுகின்ற பொழுது கடவுளும் மனம் மாறுகின்றவராக இருக்கின்றார். நினிவே நகர மக்கள் சிறந்த உதாரணம். அழிவின் விளிம்பு நின்று கொண்டிருந்த மக்கள் யோனா இறைவனுடைய செய்தியை கேட்டவுடன் மனம் மாறினார்கள். அழிவின் தலையிலிருந்து தங்களையும் தங்களை சார்ந்த எல்லோரையும் காப்பாற்றி கொண்டார்கள். ஆனால் எகிப்திலே மக்கள் அடிமைகளாக இருக்கின்ற பொழுது மோசே வழியாக இறைவன் பார்வோனுக்கு இறைவனுடைய செய்தியை சொல்லுகின்ற பொழுது பார்வோன் அந்த செய்திக்கு செவி கொடுக்கவில்லை. அவனுடைய உள்ளம் கடினப்பட்டு போனது. எனவே கொள்ளை நோய்களுக்கு மேல் பல வேதனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. அவனோடு சேர்ந்து அந்த எகிப்தியர் முழுவதுமாக துன்பத்தை அனுபவிப்பவர்களாக இருந்தார்கள். இறுதியிலே அவனோடு சேர்ந்து படை முழுவதும் செங்கடலே மூழ்கி போயிற்று. கடின உள்ளம்
இத்தகைய ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. கடவுளுக்கு தெரியும் அவர்கள் வணங்கா கழுத்துடைய மக்கள் என்று, அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும். எனவேதான் ஒரு வழியாக அவரை அனுப்பி பார்க்கின்றார். ஆனாலும் அவர்கள் அதற்கு செவிமடுக்கவில்லை. ரோமர் புத்தகம் 2:4 கடவுளுடைய அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனமாறச் செய்வதற்காக கடவுள் பரிவு காற்று என்பது உங்களுக்கு தெரியாதா என்கின்ற வார்த்தை கேட்டார் போல, கடவுள் அவர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளையும் அனுப்புகின்ற இறை செய்தியும் இறைவாக்கினர்கள் புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள். அதை ஏளனமாக கருத ஆரம்பித்தார்கள். அதுதான் இன்றைய முதல் சொல்லப்படுகிறது. எரேமியா அந்த அவர்களுக்கு வர இருக்கின்ற தண்டனை பற்றி, அழிவை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது, மக்கள் அதை ஏற்று மனம் வருந்தி மனம் மாறி அந்த அழிவிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு பதிலாக எதிர்வினை செயல் காட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். எரேமியா மேல் பாய்கின்றார்கள், அவரை பிடிக்கின்றார்கள். அவர் எப்படி நீ எங்களுக்கு எதிராக இந்த செய்தியை சொல்லலாம், எங்கள் நகரம் அழிந்து போய்விடும் என்று சொல்லலாம் என்று சொல்லி அவர்கள் எரேமியா கூறிய செய்தியினுடைய சாரத்தை புரிந்து கொள்ளாமல் அவர் எதிர்த்து நிற்பவர்களாக இருந்தார்கள். இதுதான் கடின உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. எனவே அவர்கள் தங்களுக்கு வருகின்ற அழிவிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்படவில்லை. அன்பு சகோதரமே, இதோ இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்வும் சிறு அலசி பார்ப்போம். நாமும் எத்தனையோ நேரங்களிலே இந்த கடின உள்ளம் கொண்டவர்களாக இருந்திருக்கின்றோம். நன்மை செய்பவர்களை வெறுத்திருக்கின்றோம். நல்லது செய்பவர்களுக்கு எதிராக எத்தனையோ நேரங்களில் அவதூறை பரப்பி இருக்கின்றோம். இறை செய்திக்கு செவி மடுக்காமல் இறைவன் கொடுத்த வாய்ப்பை எல்லாம் தட்டி கழித்து விட்டு நம் வாழ்விற்கு தண்டனைகளையும் சாபத்தையும் சேர்த்து வைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய கடின உள்ளம் எந்தெந்த நிலைகளிலே இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாதவாறு தடைச்சோராக நின்றிருக்கின்றது. எனவேதான் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையுள்ள இதயத்தை எனக்கு தாரும் இறைவா என்று சொல்லி கேட்க இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுக்கின்றார். தடைச்சுவர் தகர்த்தெறியப்பட வேண்டும். தடைச்சுவர் தகர்த்தெறியப்படுகின்ற பொழுதுதான் கடவுளுடைய இரக்கத்தின் அருள் முழுமையாக நம் உள்ளத்தையும் வாழ்விலும் வந்து பாயும். நாமும் அருள் பெற்ற மக்களாக இருப்போம். அருள் வேண்டுவோமா? இரக்கமும் கிருபை நிறைந்த அற்புதமான அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நாங்கள் பயன்படுத்தாமல் உதறித்தலை எத்தனையோ தருணங்கள் இருக்கின்றன. உதாசீனப்படுத்தி உம்மையும் நீர் அனுப்பிய இறை மனிதர்களையும் உதாசீனப்படுத்திய நேரங்கள் இருக்கின்றன. அதற்காக மனம் வருந்திய நாளிலே மன்னிப்பை கேட்கின்றோம். உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த ஆசீர்வாதம் மிகுந்த இந்த வெள்ளிக்கிழமையாக இந்த நாளிலே நாங்கள் எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொள்ளவும், எங்களுடைய கடின உள்ளத்தை நுசுக்கு நூறாக நொறுக்கி போட்டு திருப்பாடல் 51 படிப்பதை போல தாழ்வுற்று நொறுங்கி இதயத்தை இறைவா நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை என்ற வார்த்தை கேட்டார் போல நொறுங்குண்ட இதயத்தோடு நாங்கள் உம்மை தேடி வர எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் வாழ்விலே உம்மை அடையவும் உம்முடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தருவீராக. அன்பின் ஆண்டவரே, எங்களையும் இந்த நாளையும் ஆசீர்வதியும். இந்த நாளுக்கு ஏற்ற விதத்திலே கருவியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.